தூக்கிட்டு போயிருவான், நிலம் ஒரு நாள் போயிடும். ஆனால் கல்வி என்பது நீ மறைந்தாலும் அந்த நீ படித்ததால் உன்னுடைய பரம்பரைக்கு அந்த நுண்ணறிவு வந்து கொண்டே இருக்கும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் பெற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு அப்படி என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட கல்வியை நீங்கள் அடைய வேண்டும். ஏன் இந்த கல்வியை அடைய வேண்டும்? இந்த கல்வியை நீங்கள் ஒரு முறை படித்து விட்டீர்கள் என்று சொன்னால், இப்போ உங்க அப்பா அம்மா எத்தனை பேர் பட்டதாரிகள் கை தூக்குங்க பார்க்கலாம். எங்க அப்பா அம்மா பட்டம் வாங்கியிருக்காங்கன்னு பாத்துக்க. அப்ப நம்ம கடைநிலையில் இருந்து முதலாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதே நீங்கள் படித்து பட்டதாரிகளாக மாறிய பின்பு உங்கள் பரம்பரை என்ன ஆயிரும்? பட்டதாரி பரம்பரையாக மாறும். அதனாலதான் சொல்றான் வள்ளுவன், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எதுமையும் ஏமாப்புடைத்து. ஒரு பிறவியில் நீ கல்வி கற்று பட்டதாரியாக அந்த கல்வி நிலையத்துக்கு நுழைந்த பின்பு உன்னுடைய பரம்பரையே என்னாக மாறிடும்? படித்தவர்களாக மாறிவிடுவார்கள். அப்ப நம் கடைநிலையில் இருக்கின்றவர்களுக்கு ஏன் கல்வி முக்கியம் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழக அரசு நமக்கு எண்ணற்ற சலுகைகள், நான் முதல்வன், அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அந்த நம்மளுடைய மாணவி இன்னைக்கு தைவானில் இருக்கக்கூடிய அந்த யுனெஸ்கோ